கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்தைத்தான் நான் அறிவு வணக்கம் என்று மாற்றினேனே தவிர வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குண பெருமையை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. பெண்ணை பெருமையாக கருதுங்கள், பெண்ணை அறத்தின் ஊற்று என்று கருதுங்கள், பெண்ணை ஒரு பெருமையின் நோக்கம் என்று கருதுங்கள், இன்பத்தின் ஊற்று என்று கருதுங்கள். அது அவ்வளவு முக்கியமான குரலாக கருதுகிறேன். தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமீரழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காலிங்கர் வள்ளுவனூருக்கு எல்லை உரை செய்தார் இவர் என்பது பழைய. செத்த உயிரை பத்தி கவலைப்படாத, அது போட்டும். ஏற்போர் ஏற்க, மறுப்போர் மறுக்க. ஏ வள்ளுவ பெருமானே, நீ ஒரு காவியம் எழுதாமல் கடந்து போய்விட்டாய். அந்திமலை வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரபலம் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள். வள்ளுவர் மறை வைரமுத்து உரை என்ற அவருடைய நூல் வெளிவந்ததை ஒட்டி அவருடைய இந்த நேர்காணல் முழுக்க முழுக்க அவருடைய திருக்குறள் பங்களிப்பு சார்ந்ததாக அமைகிறது. ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் அந்திமழை நேயர்களுக்கும் என் இனிய வாழ்த்துக்கள். வணக்கம். வள்ளுவர் மறை வைரமுத்து உரை இப்போ படத்தை பார்த்தீங்கன்னா, அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்ட இதில் தொடங்கி அது வெகுவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு மதிப்புரைகள் அதுக்கு எழுதியிருக்காங்க. உங்களுடைய உரை அப்படிங்கிறது மற்ற உரைகளிலிருந்து எங்கெங்கே வேறுபடுது அப்படிங்கும்பொழுது, முதலாவது நீங்கள் அடிப்படையிலேயே ஒரு தமிழ் மாணவர், அதனால தமிழ் விரும்பி கற்ற மாணவர். நீங்கள் அந்த தமிழ் மரபு அப்படிங்கிறத பின்பற்றுறீங்க, திராவிட மரபு அப்படின்னு பின்பற்றுறீங்க. சில இடங்கள்ல திராவிட மரபையும் மீறி நீங்க, அதாவது பாவேந்தர் அவர்கள் நிரந்தர நாத்திகன்னு கையெழுத்திட்ட மாதிரி வெயில் அவர்கள் எழுதின மதிப்புரைகள் கூட சொல்லியிருந்தாரு. தெய்வத்தால் ஆகாத என்னும் குரல்ல முத்தமிழறிஞர் கலைஞரும் நாவலர் நெடுஞ்செழியனும் கூட தெய்வம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், ஆனால் கவிஞர் தவிர்த்திருக்கிறார் என்று. அதிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அறிவு வணக்கத்தோடு. அந்த தெய்வம் என்ற வார்த்தையை நீங்கள் தவிர்த்ததற்கான காரணம் என்ன? தெய்வத்தை திட்டமிட்டு தவிர்க்கவில்லை. சொல்லப்போனால் தெய்வம் என்பது எனக்கு உடன்பாடு, கடவுள் என்பதுதான் உடன்பாடில்லை. கடவுள் வேறு, தெய்வம் வேறு. கடவுள் என்பது கற்பிக்கப்பட்டது, தெய்வம் என்பது வாழ்ந்த மனிதனின் குணாம்சங்கள் தான் தெய்வம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால் மனிதன் இல்லாத ஒன்றை தெய்வத்துள் வைக்கவில்லை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவனை தெய்வமாக கொண்டாடுகிற மரபு தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. அதுதான் நடுகல், அதுதான் முன்னோர் வழிபாடு, அதுதான் குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாட்டின் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு, நடுகல் மரபின் மீது எனக்கு மரியாதை உண்டு, முன்னோர்களின் வழிபாட்டின் மீது எனக்கு பிடிமானம் உண்டு. முன்னோர்களை நானும் வழிபடுகிறவன். என் தாய் மறைந்த பொழுதும் என் தந்தை மறைந்த பொழுதும் நான் அவர்கள் உடல் மீது மாலையிட்டு மரியாதை செலுத்தி வணங்கி என் உதட்டுக்குள் முணுமுணுத்து கொண்ட செய்தியை அந்திமழை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது எனக்கு மட்டுமே கேட்ட குரல், நான் மட்டுமே சொல்லிக்கொண்ட மொழி. அந்த மொழியை, நான் எனக்கு மட்டுமே கேட்ட குரலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தந்தையே, தாயே, எங்களை வாழ்த்துங்கள். எங்களுக்கு நீங்கள் கொடுத்த நேர்மையை தொடர்ந்து பரிசு கொடுங்கள். உங்களின் நல்லெண்ணங்களும் நல் வாழ்க்கையும் எனக்கும் குடும்பத்துக்கும் பரம்பரைக்கும் தலைமுறைக்கும் தொடரட்டும். நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் நல்லெண்ணங்களும் நேர்மையும் அன்பும் உண்மையும். இந்த நற்குணங்களெல்லாம்
எங்கள் மரபுக்கு தொடரட்டும் என்று என் தாயின் உடல் மீதும் தந்தையின் உடல் மீதும் மாலை செலுத்தி பிறகு நான் வேண்டிக் கொண்ட செய்தி இதுதான். எனக்கு சில குறைகள் இருப்பது மாதிரி என் தாய் தந்தைக்கும் குறைகள் இருக்கலாம். ஆனால் அவர்களின் நற்குணங்கள் மட்டுமே, அவர்களின் மேம்பட்ட குணாம்சங்கள் மட்டுமே எங்கள் பரம்பரைக்கு தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இதுதான் நடுகல் வழிபாடு, இதுதான் முன்னோர் வழிபாடு. என் தாயை தெய்வத்தில் வைக்கிறேன், என் தந்தையை தெய்வத்தில் வைக்கிறேன். தமிழ் மரபில் நான் இதை வழிபடுகிறேன். எனவே கடவுள் வாழ்த்து என்ற முதல் அதிகாரத்தைத்தான் நான் அறிவு வணக்கம் என்று மாற்றினேனே தவிர வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குண பெருமையை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. திட்டமிட்டு தெய்வத்தை நான் தவிர்க்கவில்லை. இப்போ அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி, அதுவும் வெயில் எழுந்ததை ஒட்டியே தான். அவர் அதில் ஒரு கண்டிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அறத்தான் வருவதே இன்பம் அந்த குரலில் எழுதும் பொழுது மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. அது நீங்கள் ரொம்ப நயமாக எழுதியிருந்தீங்க அந்த குரலுக்கு. அதே குரலை தனது மதிப்புதையில் குறிப்பிட்டு பாராட்டிய சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எதுகையும் மோனையும் காதலனும் காதலியும் போல் கைகோர்த்துக் கொள்கின்றன, பொருளில் புதுமை இல்லை அப்படின்னு எழுதிட்டாங்க. ஆனா அவங்க வெயில் எழுதும்போது அதுல இன்ப பொருளில் பெண்ணை சேர்த்தது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஆனா இலக்கிய மரபை ஒட்டி வருகின்ற பொழுது வள்ளுவரே சொல்றாரு, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றொழியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள்ளன்னு சொல்றாரு. நீங்க எந்த அடிப்படையில அதை எழுதுனீங்க? ஆனா அந்த காலத்துல என்னுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, என்னை அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க கவிஞருக்கு டிஃபென்ஸ் லாயர் மாதிரி இருக்கீங்கன்ட்டு. அது மண்ணாசை பெண்ணாசை பெண்ணாசை அப்படின்னு வர்றது ஒரு. சங்கர சரவணன், உங்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். நீங்கள் வள்ளுவர் மறை வைரமுத்து உரையை மட்டும் கற்கவில்லை, அதற்கு வந்த திறனாய்வுகளையும் கற்றுவிட்டு பேசுகிறீர்கள். இதற்கு அந்த ஆசிரியர்கள் பெரிதும் மகிழ்வார்கள். இந்த நூலை எழுதியவர்கள் மேலோட்டமாக யாரும் எழுதவில்லை, ஆழ்ந்து கற்றுவிட்டு படித்துவிட்டு ஆய்ந்து எழுதியிருக்கிறார்கள். அந்த பெருமக்களுக்கெல்லாம் என் வணக்கம். அவர்களை நீங்கள் மேற்கோள் காட்டுவது என்னையே மேற்கோள் காட்டுவது மாதிரி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பெண் என்பவளை ஏன் இன்பத்துக்கு புறம்பாக நினைக்கிறீர்கள்? காமத்துப்பால் என்று குறிக்கப்படுகிற இன்பத்துப்பாலில் பெண்ணை கழித்துவிட்டு காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் இயங்க முடியுமா? எனவே பெண்ணை பெருமையாக கருதுங்கள், பெண்ணை அறத்தின் ஊற்று என்று கருதுங்கள், பெண்ணை ஒரு பெருமையின் நோக்கம் என்று கருதுங்கள், இன்பத்தின் ஊற்று என்று கருதுங்கள். பெண் ஆணுக்கு இன்பத்தின் ஊற்றாகவும் ஆண் பெண்ணுக்கு இன்பத்தின் மழையாகவும் இருப்பதனால்தான் உலகம் இயங்குகிறது. அதனால்தான் அறம்பொருள் இன்பம் என்ற வரிசை முறையே வாழ்கிறது. எனவே பெண்ணை தவிர்க்க வேண்டும் என்ற கூற்றை நான் அன்போடு மறுக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி, நடை சிறப்பு. நிறைய இடங்கள்ல உங்களுடைய நடை சிறப்பு வருது. அந்த ஆத்மார்த்தி அவர்கள் எழுதியதுல கூட அந்த மாலை நேரத்தை பற்றி அந்த குரல்ல எழுதியிருந்தாரு, அந்தி காலம் அந்திம காலம் போல வருகிறது என்று. அந்த மாதிரி நிறைய இடங்கள், அதாவது மொழிச்சொற்கள் விழிச்சொற்கள், மொழிச்சொற்கள் பொய் பேசும், விழிச்சொற்கள் பொய் பேசாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள் நீங்க சொல்லுவீங்க. அப்பப்ப நீங்க சொல்லும் போது பாஸ்கர் சார் எழுதிக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவர் நீங்க இந்த குலத்தில் கல்லறிஞர்கள் எழுதியிருக்கீங்க. அவர் எதுவுமே பாராட்ட மாட்டாரு, அவர் அவர் கடமையிலே கண்ணா இருப்பாரு. ஆனா முதலிரவில் கூட தன் மனைவியை பாராட்டிப்பாரு அந்த சந்தேகம்னு வேடிக்கை எழுதியிருப்பீங்க. நீங்க உங்களே முதுகுல தட்டிக்கொள்வேன்னு சொன்னீங்க. அது மாதிரி நீங்க எழுதிட்டு போகுது இந்த ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க வியந்து கொண்ட ஏதாவது விஷயம் இதுல உண்டா? மிக முக்கியமான குரல் கவரி மாதா. மயிர் நீப்பின் வாழா கவரிமா வன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்ற குரலுக்கு நான் முன்னுரையில் எழுதிய விளக்கத்தையெல்லாம் உரையில் சொல்லியிருந்தேன். ஆனால் உரை அவ்வளவு நீளக்கூடாது என்று கருதி அந்த உரையில் சொன்ன 2 பக்கங்களையும் முன்னுரைக்கு இடம் மாற்றினேன். அது அவ்வளவு முக்கியமான குரலாக கருதுகிறேன். தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமீரிழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காலிங்கர் வள்ளுவர் நூற்கு எல்லை உரை செய்தார் இவர் என்பது பழைய வெண்பா. இதில் இந்த 10 பேர் எழுதியிருக்கிறார்கள். 5 பேர் உரை கிட்டி இருக்கின்றது, 5 பேர் உரைகள் கிட்டவில்லை. 10 பேர் உரையாசிரியர்களில்
5 பேர் தான் நமக்கு கிட்டக்கூடிய பேறு நமக்கு வாய்த்திருக்கிறது, மற்ற 5 கிட்டவில்லை. இதில் பரிமேலழகருக்கு முன்னால் மணக்குடவரைத்தான் ஒரு பெரிய உண்மையான உரையாசிரியர், குறளுக்கு பக்கத்தில் நெருக்கமாக வருகிற உரையாசிரியர் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். பரிமேலழகர் தன்னுடைய மதத்துக்கு ஏற்ப, மதம் என்று சொன்னால் நான் சொல்வது ரிலிஜன் என்ற பொருளில் அல்ல, ஐடியாலஜி, கொள்கை என்ற பொருளில். மதம் என்பதற்கு தமிழில் சொல்லக்கூடிய சரியான மொழிபெயர்ப்பு, சரியான சொல் நெறி. என் மதத்திற்கேற்ப நான் பொருள் கொண்டேன் என்றால் இந்து மதம், பௌத்த மதம், சமண மதத்திற்கு ஏற்ப என்றல்ல, என் நெறிக்கேற்ப, என் குறிக்கோளுக்கேற்ப, நான் நம்புகிற கருத்தியலுக்கு ஏற்ப நான் பொருள் கொள்கிறேன் என்பதுதான் பொருளை தவிர வேறல்ல. பரிமேலழகர் தன் நெறிக்கேற்ப, தன்னுடைய நம்பிக்கைகளுக்கு ஏற்ப பொருள் சொல்லியிருக்கிறார். மணக்குடவர் அந்த சார்பிலிருந்து சற்றே விலகி இருக்கிறார். எனவே பரிமேலழகர் உரையை விட மணக்குடவர் உரையே சிறந்தது என்று ஒரு கருத்து உரை உலகில் இன்னும் நிலவுகிறது. சொல்ல போனால் பரிமேலழகருக்கு முற்பட்டவர் மணக்குடவர். அந்த மணக்குடவர் கூட சொல்லி இருக்கிறார், கவரி மான் என்றே பொருள் கொண்டிருக்கிறார். கவரி மான் வேறு, கவரி மா வேறு என்று நான் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். கவரி மான் என்று ஒரு மான் இருக்கிறது, மானமுள்ள இனம் கவரிமான் இனம் என்று சொல்லுகிறார்கள். மான் இனமே மானமுள்ள இனம் என்றுதான் ஒரு கருத்து இருக்கிறது. அவர் மானத்தில் மான் போன்றவர் என்று பாடல்களிலெல்லாம் நீங்கள் பயின்று வருவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மானத்தில் மான் போன்றவர். ஆனால் மானத்தை போன்றது மான் என்பதற்கு எடுத்துக்காட்டு இலக்கியத்தில் உண்டா என்று எனக்கு இதுவரைக்கும் கிட்டவில்லை. மான் எப்படி மானம் உள்ளது? மானுக்கும் மானத்திற்கும் என்ன தொடர்பு என்று இதுவரைக்கும் எனக்கு சரியாக ஒரு மான் தனக்கு இழுக்கு நேர்ந்தால் மலையிலிருந்து குதித்து இறந்துவிடும் என்று ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. தன் மானத்திற்கு ஏதாவது இழுக்கு நேர்ந்தால் இன்னொரு மான் அதை சகித்து கொள்ளாது என்று இது ஏதாவது குறள் இருக்கிறதா, பொருள் இருக்கிறதா, வழக்காறு இருக்கிறதா, அல்லது கர்ண பரம்பரையாக செவிவழி செய்தி ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தால் இதுவரைக்கும் இல்லை. புலவர்கள், உரையாசிரியர்கள், நம்முடைய பெருமக்கள் கற்பித்து கொண்ட ஒரு கற்பிதமாகத்தான் நான் அதை கருதுகிறேன். அப்படி கவரிமான் ஒரு மயிர் உதிர்ந்தால் இறந்துபடும் என்ற கருத்தும் இதுவரைக்கும் எங்கும் நாம் கேள்விப்பட்டதில்லை. இதைத்தான் நான் சற்றே ஆராய்ந்தேன். அப்படி ஆராய்கிற போது கவரி மானா கவரி மாவா என்ற ஐயப்பாடு எனக்கு வந்தது. உள்ளே ஆழ்ந்து பார்த்தால் கவரி மான் அன்னார் என்று நகரம் இடம்பெறவில்லை. கவரி மா வன்னார் என்று வகர உடம்படுமைதான் ஆளப்பட்டிருக்கிறது. வகர உடம்படுமை வந்தால் அது மானாக இருக்க முடியாது, கவரி மாவாகத்தான் இருக்க முடியும். மா எனில் விலங்கு, கவரி என்றால் மேல் மயிர் என்று பொருள். மிருகங்களின் முடியைத்தான் கவரி வீசுகிறார்கள், அல்லது மயிலின் தோகையை கவரி வீசுகிறார்கள். கவரி என்பது செயற்கை அல்ல, இயற்கையான மென்மையான முடிக்கற்றையால் உண்டாக்கப்பட்டதுதான் கவரி வீசுதல் என்ற கவரியாக இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே அந்த கவரி என்பது விலங்குகளின் மயிர்கற்றை என்று நாம் பொருள் கொள்ள முடியும். இப்போ பாருங்க, கவரி மா வன்னார் என்றால் வள்ளுவருக்கு மயிலை பற்றி தெரியும். பீலிபை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்று சொல்லியிருக்கிறார். மோப்பக்குழையும் அனிச்சம் தெரிந்திருக்கிறது. அனிச்சப்பூவை பற்றி வள்ளுவருக்கு தெரிந்திருக்கிறது. இப்படி நுட்பமான பொருள்களை எல்லாம் அறிந்திருக்கிற வள்ளுவர் குளிர் நாட்டில் வாழுகிற கவரியை உடம்பெல்லாம் கொண்டிருக்கிற விலங்குகளை பற்றி அறிந்திருக்க மாட்டாரா என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. அதைத்தான் சொன்னேன். கவரி மா
என்று பொருள் கொள்ள வேண்டும். பனிக்காடுகளில் வாழுகிற விலங்குகள் உடம்பெல்லாம் கற்றை முடி கொண்டவையாக இருக்கும். அவையே அவற்றுக்கு கம்பளங்களாக திகழும். இயற்கை கொடுத்த கொடை, அந்த கொடையே உடை என்று கருதி கொள்ள வேண்டியிருக்கிறது. பறவைகள் சிறகுகளால் எப்படி தங்களை காத்து கொள்கின்றனவோ வெப்ப நாடுகளில், அப்படியே பனிக்காட்டு விலங்குகள் கற்றை முடியால் குளிரை காத்து கொள்கின்றன என்பது பெறப்படுகிற ஒரு செய்திதான். எனவே அப்படிப்பட்ட கவரியின் மொத்த முடியும் உதிர்ந்து விட்டால் அதை தாங்குகிற, குளிரை தாங்குகிற தோல் மட்டும்தான் தெரியும். அந்த தோல் குளிரை தாங்காது, அந்த மா இறந்து விடும். இந்த பொருளை நான் சொல்வதற்கு காரணமே, என் முன்னோடிகளான உரையாசிரியர்கள் அத்தனை பேரும் செய்த ஒரு சின்ன பிழையாகவே நான் கருதுகிறேன். நான் பிழை கண்டுபிடிக்கிற பெருமகன் என்று என்னை விதந்து சொல்லிக் கொள்ளவில்லை. நான் இது பிழை நேர்ந்து விடக்கூடாது என்று தவிக்கிற தமிழ் மாணவன் என்று மட்டுமே என்னை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மற்றவர்களாம் கவரி மா மா என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். பரிதியார் என்ற உரைகாரர் கவரி மான் என்று எழுதியிருக்கிறார். பரிதியார் இப்படி சொன்னிருக்கிறார் என்று துடித்து போறேன். கவரி மான் ஒரு மயிர் உதிர்ந்தாலும் இறந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இப்போது நான் சொன்ன இந்த அறிவியல் பூர்வமான, பகுத்தறிவுக்கு உட்பட்ட, நடைமுறைக்கு ஏற்ற இந்த பொருளை அறிவுலகம் எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டு விட்டது என்பதுதான் எனக்கு கிடைத்த பரிசு என்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்தில் நான் என்னை நானே முதுகில் தட்டி கொண்டேன். இது ஒரு விவாதம் வந்தது சார். இதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கருத்து ஆய்வாளர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆய்வாளர்கள் சொன்னாலும் திருக்குறள் உரையில எழுதுறதுக்கு தைரியம் வேண்டும். இப்பொழுது மூவா உரை எழுதினார். மூவா உரை எழுதினாலும் திருவள்ளுவர் வாழ்க்கை விளக்கத்துல எழுதும் பொழுது ஒரு முதல்ல காமத்துப்பால் தான் இருக்கணுங்கிற விளக்கம்லாம் அதுல எழுதுறாரு. ஆனா அவர் நூல் எழுதும் போது அந்த மாதிரி எந்த ஆர்டரையும் மாத்தல. அவர் அப்படியே தான் ஃபாலோ பண்றாரு. இப்ப நீங்க வகர உடம்படுமை அப்படின்னு சொல்லி இலக்கண ரீதியா சொல்லி அதை சொல்றீங்க இல்லையா, அதை திருக்குறள்ல அந்த இடத்துல இந்த உரையை வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் மாணவராக இந்த ஆய்வுலகத்தில் வழங்கி வந்தாலும் அங்கங்கு வைத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு. இதற்கு முன்னால் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்பது எனக்கு சொல்லப்படவில்லை. ஒன்று. இன்னொன்று, நான் தான் யாக் என்ற விலங்கின் பெயரை குறிப்பிட்டு நான் எழுதியிருக்கிறேன். எனவே இது இதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருந்தாலும், நான் கண்டுபிடித்து சொல்லியிருந்தாலும், உண்மை எப்போதும் உண்மைதான். உண்மையின்பால் திருக்குறளை நிறுத்துவதற்கு யார் பாடுபட்டிருந்தாலும் அவர்களை நாம் வாழ்த்துவோம். உண்மை. இப்ப நீங்க தமிழ்நாட்டு படையில எழுதும் பொழுது, வள்ளுவர் பற்றி எழுதும் பொழுது, வள்ளுவர் முதற்றே அறிவு அப்படின்னு நீங்க சொல்லி அதுல எழுதுறீங்க. அதுல என்னுடைய வள்ளுவரை நான் விதந்தோதி சொல்லிவிடக்கூடாது என்பதை உணர்ச்சிகளுக்கு தாளிட்டு அடைத்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு தான் அதை நீங்க ரொம்ப கவனமா எழுதுறீங்க. அப்படி இருந்தாலும் அதை பற்றி இயல்பா என்ன உண்டோ அதுக்கான தகுதி, அனாதை அறிவு, அதை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லும் பொழுது அதுல நீங்க சொல்றீங்க, கடைசியில ரொம்ப உணர்வு பூர்வமா எழுதிட்டு என்னுடைய நிறைவு காலத்துல என்னுடைய இதுல கையில திருக்குறள் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எந்த தருணம் திருக்குறளுக்கு உரை எழுத வேண்டும் என்று தோன்றியது? என்னை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது வாசகனாக, 40 ஆண்டுகளாக உங்களை படித்துக் கொண்டிருக்கும் வாசகனாக அந்த தருணம் உங்களுக்கு தோன்றி இருக்குமோ என்று எனக்கு தோன்றியது. நீங்க சொல்லுங்க. 60 ஆண்டுகளாக பயில்பவர் திருக்குறளை. 12 வயதில் திருக்குறளை அசைபிரித்த பொழுது உரை எழுத வேண்டும் என்ற வேட்கையோ திட்டமோ எனக்கு கிடையாது. உரை எழுதக்கூடிய அளவுக்கு நமக்கு புலமை இருக்கிறது என்றோ புலமை வரும் என்றோ எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. வள்ளுவர் குறளில் ஓரிடத்திலும் தடை தட்டாது என்று அசைவிரித்து சொன்ன ஆசிரியர் உத்தமன் வகுப்பறையில் சொன்ன பொழுது ஒன்றையாவது கண்டுபிடித்து ஆசிரியரிடம் காட்டி, திருவள்ளுவரும் ஆணைக்கும் அடிசருக்கும் என்று காட்டி விடலாம் என்ற தினவு, அது அறியாத தினவு தானே. குன்றின் மீது முட்டி குன்றை சாய்த்து விடலாம் என்று குருவி நினைத்தது போல என்று சொல்லுவார்கள். குன்று முட்டிய குறி போல நானும் நினைத்து பார்த்தேன். இரவெல்லாம் களைத்து போனேன், ஆனால் சலித்து போகவில்லை. வள்ளுவர் வென்று கொண்டே இருந்தார்.
நான் இலக்கணத்தை வென்று கொண்டே இருந்தேன். வள்ளுவரிடம் தோற்று கொண்டே இருந்தேன். இப்படி சொல்றதா சரியா இருக்கும். அசை பிரித்து பிரித்து எங்கும் தடை தட்டவில்லை என்பதை அறிந்து வள்ளுவரிடம் தோற்று கொண்டே இருந்தேன், இலக்கணத்தை வென்று கொண்டே இருந்தேன் என்பதுதான் உண்மை. ஆனால் எப்போது தோன்றியது என்று கேட்டால், இளைஞர்கள் தமிழின் பால் கொஞ்சம் தள்ளி நிற்கிறார்கள் என்ற செய்திகள் என் காதுகளை அடிக்கடி துன்பப்படுத்தி கொண்டிருந்தன. இது உண்மையாக இருந்துவிடக் கூடாதே என்று நான் தமிழை இறைஞ்சுகிறேன். உண்மையாக இருந்தால் இது களையப்பட வேண்டுமே என்று நான் கவலை உறுகிறேன். இதை ஆய்வு செய்து அப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டு கல்விக்கூடங்களில் நீடித்தால் அதை களைய வேண்டியதும் அதிலிருந்து மேம்படுத்த வேண்டியதும் எல்லா பிள்ளைகளையும் தமிழ் பேச வைப்பதும் எழுத வைப்பதும் நம்முடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். அரசின் கடமை மட்டுமல்ல, பெற்றோர்களின் கடமை, ஆசிரியர்களின் கடமை, தமிழ் உணர்வாளர்களின் கடமை, சான்றோர்களின் கடமை, எல்லோருடைய கடமையா. தமிழர்களின் கடமை என்று சொல்லிவிட்டு போகிறேன். தமிழர்களின் கடமை என்று சொன்னால்தான் அது சரியாக இருக்கும். இந்த செய்தி என் காதுகளுக்கு வந்த பொழுது, இந்த பிள்ளைகளுக்கு எது படிப்பதற்கு கட்டாயமாக படிக்க வேண்டிய நூல் எது என்றால் திருக்குறள். இந்த திருக்குறளை பயிற்றுவிப்பதன் மூலமாகவும் கட்டாயமாக திருக்குறளை இவர்கள் படிப்பதன் காரணமாகவும் அந்த திருக்குறளையே எளிமைப்படுத்தி செழுமைப்படுத்தி நயமான சொற்கள் போட்டு ஒரு கட்டமைதி உள்ள மொழியை கண்டுபிடித்து ஒரு ஓசை நயமிக்க மொழியிலால் உரை எழுதி இதை ஏன் பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது என்ற கவலைதான் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை. இப்போ டிசம்பர் மாதத்துல இறுதி வாரத்தை திருக்குறள் வாரமா அது வச்சு நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். அப்போ திருக்குறள் சார்ந்த போட்டிகள் முழுக்க நடத்தப்படுது. எழுதுவது, தமிழ் கற்பதற்கு திருக்குறள் கற்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதுல கற்றுக்கொள்வதற்கு அதனுடைய உங்களுடைய உரை வந்து மிக நயமாக, அதாவது ஒரு 9th 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து தமிழ் காதல் வரும். அப்படி வரும் பொழுது வாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான உரையாக உங்களுடைய உரை அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு கூடுதலான ஒரு கல்விக்கூடத்திற்கும் ஒரு பாடநூல் அல்லாத ஒரு பாடநூலை தந்ததற்காக மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. இதை தமிழாசிரியர்கள் ஓசையோடு இதை வாசித்து காட்ட வேண்டும். வள்ளுவர் மறை வைரமுத்து உரை மட்டுமல்ல, எந்தெந்த உரைகள் நல்ல உரைகளோ, எந்தெந்த உரைகள் செழுமையாக திகழ்கின்றனவோ, எந்தெந்த உரையில் மொழி செப்பம் இருக்கிறதோ அந்த உரைகளை, உங்களுக்கு பிடித்த உரைகளை மாணவ செல்வங்களுக்கு ஓசையோடு வாசித்து காட்டுங்கள். வாசித்து காட்டுவதோடு அல்லாமல் அவர்களையும் வாசிக்க சொல்லுங்கள். வாசித்த பிறகு அதை பார்க்காமல் ஓசையோடு அதை அவர்களையே திருப்பி சொல்லுங்கள். செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம். எனவே நீங்க ஓசையோடு சொல்லுங்கள். மொழி என்பது ஒலிதான். ஒலியோடு திருக்குறள் உலா வந்தால் இந்த பழக்கம் மெல்ல மெல்ல மாணவர்களை தொற்றிக்கொள்ளும் என்று நான் விரும்புகிறேன். இப்ப நீங்க இதுல சொன்னதுல மதிப்புரையில இவர் மதுக்கு ராமலிங்கம் அவர்கள் எழுதும் பொழுது கல்வி பொது உடைமை சிந்தனை பற்றி நீங்க எழுதினீங்க. உங்களுடைய முன்னோர்களும் எழுதியிருக்கீங்க. அந்த எண்ணென்ப ஏன எழுத்தன்ப அந்த குறளை பற்றி சொல்லும் பொழுது, இறுதி சீரையும் வள்ளுவருடைய 2 கால்களையும் கட்டி கொண்டு கதற வேண்டும் போல் இருக்கிறது என்று. அது வந்து ரொம்ப நல்ல ஒரு, இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டீர்களா என்று காத்திருந்தேன். நீங்க சரவணன் ஆழ்ந்து படித்திருக்கிறீர்கள், தோய்ந்திருக்கிறீர்கள், ஆய்ந்திருக்கிறீர்கள். ஒரு பதில் சொல்கிறவனுக்கு மிக முக்கியமானது கேள்வி, கேள்வி கேட்பவனுக்கு மிக முக்கியமானது கல்வி. கல்வியினாலும் கேள்வியினாலும் தகுதி பெற்ற நீங்கள் என்னை செவ்வி காண வந்திருப்பது எனக்கு மிக மகிழ்ச்சி தருகிறது. உயிருக்கு அந்த ஒரு வார்த்தை போதுங்க. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. செத்த உயிரை பத்தி கவலைப்படாத, அது போட்டும். கற்காமலே மனிதர்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் போய் தொலையட்டும். வாழும் உயிர்களை பற்றி கவலைப்படு. வள்ளுவர் சொல்றாரு, வாழும் உயிர்களை பற்றி கவலைப்படு.
அப்படி கவலைப்பட்டால் வாழும் உயிர்கள் அத்தனை உயிர்களுக்கும் கல்வியை பொது உடைமை செய். எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. இதில் கல்வி கற்பதற்கு நால் வர்ணத்தால் பிரிக்காதே, ஏழை பணக்காரன் என்று பிரிக்காதே, ஆண்டான் அடிமை என்று பிரிக்காதே, உழுபவன் உழுவிப்பவன் என்று பிரிக்காதே, தொழில் செய்பவன் அடிமை என்று பிரிக்காதே. யார் யாருக்கு மனிதனுக்கு உயிர் இருக்கிறதோ அவனுக்கெல்லாம் கல்வி கொடு. வள்ளுவனை பார்த்து நான் வணங்குகிறேன். அவன் கால்களை கட்டிக்கொண்டு கதற வேண்டும் என்று எழுதியது அந்த நிமிடத்து உணர்ச்சி. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்ப கல்வி எனக்குத்தான் சொந்தம் என்று யாராவது வந்து உரிமை கொண்டாட முடியுமா? நீ கல்வி கற்பதற்கு உரிமை இல்லை என்று மனு தர்மம் சொல்ல முடியுமா? வேதத்தை கேட்டால் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று என்று சொல்ல முடியுமா? ஓதலும் தூதும் உயர்ந்தோர் மேன என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவன் மேலிருந்து கீழ் வரைக்கும் மனிதனாக பிறந்தவன் எல்லோருக்கும் கல்வியை பொது உடைமை செய். அப்போதுதான் ஒரு சமுதாயம் மேம்படும். இப்போ சொல்றேன், 1000 போராட்டங்கள், 1000 சட்டங்கள், 1000 சீர்திருத்தங்கள் எல்லாம் வரட்டும், கடைசியில் கல்வி என்ற ஒன்று பொது உடைமை செய்யப்படுகிற போதுதான் எல்லா போராட்டங்களுக்கும் பலன், எல்லா சீர்திருத்தங்களுக்கும் பலன், எல்லா கொள்கைகளுக்கும் பலன் கிடைக்கும். கல்வி மட்டும் இல்லாமல் போராடி பயனில்லை, சீர்திருத்தங்கள் செய்து பயனில்லை, புதிய புதிய சட்டங்கள் இயற்றி பயனில்லை. கல்வி பொது உடைமை ஆச்சுன்னா எல்லாமே சரியாகிவிடும் என்பது நம்ம கருத்து. கல்விக்கான போராட்டம் தான் ஈழத்தமிழர் போராட்டமே. அதை மறந்துடக்கூடாது யாரும். அதை மறந்தாலும் இதை மறக்கக்கூடாது. கல்வியில்தான் தொடங்கியது தமிழ் ஈழப் போராட்டம் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். அப்படி ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதற்கு வள்ளுவனுடைய இந்த 2 வரிகளை வாழ்க்கை பாடமாக மாற்றுங்கள். இதுல வந்து நீங்க திருக்குறளை சொல்லும் பொழுது அனாதை அறிவுன்னு சொல்லியிருக்கீங்க. தாங்குவதற்கான தங்கத்தூண்கள் எதுவும் இல்லாமல் வந்த ஒரு இதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா மதம் என்றதோ அரசியல் என்றதோ எதுவுமே இல்லாம வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக திராவிட இயக்கம் ஒரு 70-80 ஆண்டுகளாக பெரியார் காலத்திலிருந்தே திருக்குறள் மாநாடுகளிலிருந்தே தொடங்கி திராவிட இயக்கம் திருக்குறளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே வருகிறது. பல்வேறு உரைகளும் கண்டிருக்கிறது. திருக்குறளை மக்களிடம் சென்று சேர்த்ததில் திராவிட இயக்கத்திற்கான பங்கு என்பதை பற்றி ஒரு உரையாசிரியர் என்ற முறையில், திராவிட இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர் என்ற முறையில் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? மறுக்கவே முடியாத செய்தி, மறைக்கவே கூடாத செய்தி, திராவிட இயக்கம் திருக்குறளை எடுத்து சென்று மக்களிடம் சேர்த்தது என்பது கலைஞரையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த பொழுது நகர பேருந்துகளில் திருக்குறளை எழுதி வைத்தார். அண்ணா சட்டமன்றத்தில் அது குறித்து பேசினார். யாகாவானாயிரும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே, யார் நாவை காக்க வேண்டும், ஓட்டுநரா நடத்துனரான்னு கேட்டாங்க. அதுக்கு அண்ணா சொன்னாரு, நான் உள்ள அனைவருமே நான் காக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அண்ணா சொன்னார். இப்படி நடைமுறைக்கு அன்றாட வாழ்வியலோடு திருக்குறளை கொண்டு சேர்த்த பெருமை திராவிட இயக்கத்துக்கு சேரும். பெரியாருக்கு சேரும், அண்ணாவை சாரும், கலைஞரை சேரும், நாவலரை சாரும். நாவலர் திருக்குறளை முழங்காத மேடை இல்லை. பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் திருவள்ளுவருக்கும் நாவலர் செய்த சேவையை நாம் மறந்துவிடக்கூடாது. இவர்கள் இப்படி கொண்டு வந்து சேர்த்த பிறகுதான் திருவள்ளுவர் என்ற அடையாளம் தமிழருக்கு கிடைத்தது. திராவிட இயக்கம் ஏன் திருக்குறளை சேர்த்தது தெரியுமா? திராவிடத்திற்கு ஒரு அடையாளம் வேண்டும், அறிவு அடையாளம் வேண்டும். வேதத்தை கட்டிக்கொள்கிறார்கள் பிராமணர்கள், விவிலியத்தை கட்டிக்கொள்கிறார்கள் கிறித்தவர்கள், குர்ஆனை கட்டிக்கொள்கிறார்கள் முகமதியர்கள். இப்படி எல்லாருக்கும் ஒரு மத நூல் இருக்கிறது. மத நூல் என்றால் அது ஒரு அடையாள நூல், மதத்தை அடிப்படையாக கொண்டது. தமிழன் மத வழி சிந்திக்காமல் இன வழி சிந்தித்திருக்கிறான். இந்த இனத்துக்கு என்ன அடையாளம்?
மதத்துக்கு அறிவு அடையாளங்கள் இருப்பது மாதிரி இனத்துக்கு என்ன அடையாளம் என்று சிந்தித்த போது ஒரு மத நூல் அடையாளமாக முடியாது, மதம் அற்ற ஒரு நூல், மதம் கடந்த ஒரு நூல் அடையாளமாக வேண்டும். அப்படி பார்த்தால் திருக்குறளை விட்டால் தமிழருக்கு கதி இல்லை என்று கண்டுபிடித்தார்கள் அல்லவா? அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய பெரிய வெற்றி. அந்த வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்பது விதி. தமிழர்களின் வெற்றிடத்தை திருக்குறள் நிரப்பியது என்பது கதி. அது மாறவே கூடாது. எனவே திருவள்ளுவருக்கு திராவிட இயக்கம் செய்த பணி பெரும்பணி. இது போதாது, இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். நீங்க இன்னொரு முக்கியமான உங்களுடைய உரையில அந்த இலக்கண நுட்பங்கள் நிறைய பயன் அந்த இதை சொல்லும் பொழுது அது வந்து ஒற்று மிகுந்து எழுதியிருக்கணும், அந்த இதெல்லாம் நீங்க சொல்லி விளக்குறீங்க. இப்போ உடம்புடைமை, வகர உடம்புடைமை பற்றி சொன்னீங்க. அந்த மாதிரி நீங்க இலக்கண நுட்பங்கள் கொண்ட ஏதாவது வேற விஷயங்களோ அல்லது பயன் பற்றியோ இல்லை ஏதாவது நீங்க ஏதாவது ஒரு கருத்து பயிர முடியுமா? பயன் என்று அவர்கள் எப்படி பொருள் கொள்கிறார்கள் என்றால், பசுக்கள் தங்கள் வளம் குன்றி போகும் என்று உரை எழுதுவதற்காக ஆவை பசு என்று குறித்து கொண்டிருக்கிறார் பரிமேலழகர். பயன், பசுவினுடைய பயன் குறைந்து போகும். ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் சொல்லியிருக்காங்க. காவலன் காக்காவிட்டால் அறுதொழில்கள் நூல் மறந்து போவார்கள், அறுதொழில் செய்கிறவர்கள் நூல் மறந்து போவார்கள், பசுவினுடைய பயன் குன்றி போகும். இது மத வழிபட்ட கருத்தாக இருக்கிறது. பயன் என்று பசுவை சுட்டி இருந்தால் பயன் என்று வந்திருக்கும். அதைத்தான் சொல்லியிருக்கிறேன். ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லெழுத்து மிகும். தீ பிடித்தது தீப்பிடித்தது, கோச்செங்கனான் கோச்செங்கனான், பூப்பரி பூப்பரி, ஆபயன் ஆப்பயன் என்று வந்திருக்க வேண்டும். ஆனால் ஒற்று மிகவில்லை என்பதனால் அது வினைத்தொகையாக இருக்க முடியும் என்று முன்னோர்களும் சொல்லியிருக்கிறார்கள், நானும் கருதி இருக்கிறேன். திருக்குறளுக்கு உரை எழுதுவதற்கு பல தகுதிகள் வேண்டும் என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது. முதலில் காலத்தோடு புரிந்து கொள்ளுதல், அப்புறம் தோன்றிய காலத்தோடு புரிந்து கொள்ளுதல், நிகழ்காலத்தோடு புரிந்து கொள்ளுதல், எதிர்காலத்தோடு புரிந்து கொள்ளுதல், மூன்று காலத்தோடும் சேர்த்து புரிந்து கொள்ளுதல், இலக்கணம் அறிந்து புரிந்து கொள்ளுதல். இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் வலி மிகும் என்று தெரியாது இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த குறளுக்குரிய பொருளை நாம் பரிமேலழகர் வழியில் தான் நாம் சிந்தித்திருக்க வேண்டும். பரிமேலழகரை வழிமொழிந்து விட்டு வணங்கிவிட்டு வெளியே வந்திருக்க வேண்டியிருக்கும். இலக்கணம் இருப்பதனால், இலக்கணம் வழிகாட்டுவதனால் நமக்கு நல்ல பொருளை தேடி அதை பொருள் கொள்ள வேண்டிய வாய்ப்பு அமைந்திருக்கிறது. திருக்குறளை உள்ளே நுழைந்து பார்த்தால், இன்னும் ஒரு பார்வை பார்த்தால் நிறைய இலக்கணங்கள் சொல்லலாம். காலம் வருகிற போது எல்லாவற்றையும் பதிவு செய்வோம். ரொம்ப உங்களுடைய நயத்தினால பெரிய சர்ச்சைகளுக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு போயிருவீங்க. தொல்காப்பியர் காலம் எதுன்னு சொல்ல வரும்பொழுது அந்த புக்ல சொல்லியிருப்பீங்க, எதுவா இருந்தாலும் தொல்காப்பியர் பிறந்த காலம் தமிழுக்கு நல்ல காலம் என்பதை மறக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி ஔவையை பற்றி சொல்ல வரும்போது இத்தனை ஔவையாரா அந்த ஔவையாரான்னு கேட்கும் பொழுது, நல்லது சொன்னது எல்லாரும் ஔவை என்றாலும் நன்று, ஔவை சொன்னவை எல்லாரும் நல்லது என்று நன்று சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி இதுல ஒரு குறளுக்கு பொருள் சொல்லும் போது, அருளில்லார்க்கு உலகம் இல்லை, பொருளில்லார்க்கு உலகம் இல்லாகி யாங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க பொருள் இல்லாதவர்களுக்கு உலகம் இல்லை அப்படிங்கிற சொல்லி, இல்ல உலகத்து இன்பங்கள் கிடைப்பதில்லை, அருள் இல்லாதவர்களுக்கு எதிர்கால உலகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி கற்பனை பண்ணவோ பண்ணீங்க. அது உரையாசிரியன் கொஞ்சம் நயம் பாராட்ட தெரிந்தவனாக இருக்க வேண்டும். உரையாசிரியருக்கு ரெண்டு வேண்டும், நியாயம் வேண்டும், நயம் வேண்டும். நியாயம் சொல்கிற இடத்தில் நியாயம் சொல்லி, நயம் சொல்கிற இடத்தில் நயம் சொன்னால் உரை சிறக்கும் என்பது என் எண்ணம். அவ்வுலகம் என்பது எதிர்கால உலகம் என்று நான் கருதி கொண்டிருக்கிறேன். ஏற்போர் ஏற்க, மறுப்போர் மறுக்க. நான் எடுத்துக்கொண்டது எதிர்கால உலகம் என்று சொன்னால், அவங்க சொல்லக்கூடிய மேலுலகம் என்பதும் எதிர்கால உலகத்தில் அடங்கும் என்று சில பேர் நினைத்தால், ஆன்மீகவாதிகள் அப்படி பொருள் கொண்டால் உங்களுக்கு நன்றி சொல்வேன். அப்ப அதற்கு வாசகருக்கான வெளியை விட்டுக் கொடுத்திருக்கிறீர்கள் என்று நான் எடுக்கிறேன். இதுல என்னன்னா, நீங்க பெண் உரிமை சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசிருக்கீங்க. நீங்க உங்க முன்னுரையிலேயே சொல்லியிருக்கீங்க, பெண் வெளிச்சேரல் அதிகாரம், பறைவின் மகளிர், அதுல எல்லாம்
ஆண்களுடைய இதுதான் கண்டித்திருக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் பெரிதும் எதிர்பார்த்தேன், திறனாய்வுகளில் வரைவின் மகளிரை நீங்கள் நுட்பமாக கண்டு திறனாய்வில் அதை உயர்த்தி பிடித்திருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். உயர்த்தி பிடிப்பார்கள் என்றும் நம்பினேன். அதை பல பேர் மறந்து கடந்திருக்கிறார்கள். அருள் கூர்ந்து வரைவின் மகளிருக்கு வைரமுத்து என்ன உரை எழுதியிருக்கிறான் என்பதை உற்று கவனிக்க வேண்டும். அவர்கள் தொழிலுக்காக நேர்ந்து விடப்பட்டவர்கள் அல்லர், ஆண் வர்க்கத்தால் தள்ளப்பட்டவர்கள் என்று அதில் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஒரு வரைவின் மகளிருக்கு ஆயிழை என்று ஒரு வார்த்தை வருது. இழை என்றால் நகை என்று பொருள். ஆயிழை என்றால் தேர்ந்தெடுத்து நகை அணிகிறவள் என்று பொருள். தேர்ந்தெடுத்த நகையை அணிந்தவள் ஒரு ஆயிழை, ஒரு வரைவின் மகள். நான் எழுதியிருக்கேன், அடி பாவி, உன்னால் நகையை தேர்ந்தெடுக்க உரிமை உள்ள உனக்கு துணையை தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை ஏன் மறுக்கப்பட்டது என்று வரைவின் மகளிருக்காக நான் வாதாடி இருக்கிறேன். பெண்வெளி சேரலில் பெண் சொல்வதெல்லாம் பிழை, பெண் பேச்சை கேட்காதே என்று வள்ளுவர் சொல்லி இருந்தால் அது பெண்களுக்கான ஒரு பின்னடைவு என்றே நான் கருதுவேன். நான் அப்படி கருதவில்லை. எந்த ஓர் ஆடவன் காமத்தை முன்வைத்து காமத்தின் பின்னால் சென்று பெண்ணின் பேச்சை கேட்கிறானோ, காம சுகத்துக்காக, சிற்றின்பத்துக்காக, உடல் மகிழ்ச்சிக்காக எவன் ஒருவன் பெண் பேச்சை கேட்டு திரிகிறானோ அவன் அப்படி கேட்கக்கூடாது. காமத்தை முன்னிறுத்தி நீங்கள் பெண் பேச்சை கேட்காதே, அறிவை முன்னிறுத்தி பெண் பேச்சை கேள் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எடுத்து சொல்லி இருக்க வேண்டும், சொல்வார்கள் எதிர்காலத்தில். அந்திமழை பேட்டிக்கு பிறகு பெண்வழி சேரலும் வரைவின் மகளிரும் பெரிதும் பேசப்படும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். வள்ளுவர் அறத்துப்பாலிலும் பொறுப்பாளிலும் அறிஞராக இருக்கிறார், பேரறிஞராக இருக்கிறார். காமத்துப்பாலில் கவிஞராக இருக்கிறார். கவிப்பேரரசு எழுதிய அந்த 25 அதிகாரங்களில், கவிப்பேரரசு உரை எழுதிய அந்த காமத்துப்பால் குறள்களில் தங்களுக்கு பிடித்த ஒரு குறளோ 2 குறளோ? நிறைய சொல்லலாம். செல்லாமை உண்டேல் எனக்குறை, மற்ற நின் வல்வரவு வாழ்வார் குறை. என்ன அழகு! நீ ஊருக்கு போகல, என்னை பிரிய மாட்டேன்னா என்கிட்ட சொல்லு. நீ எப்ப திரும்பி வருவேங்கிறத யாரு உயிரோட இருப்பாங்களோ அவங்களுக்கு சொல்லிட்டு போ. நான் இருக்க மாட்டேன். செல்லாமை உண்டேல் எனக்குறை, மற்ற நின் வல்வரவு அது நல்வரவு அல்ல. எவ்வளவு வார்த்தைகளை போட்டிருக்காரு. மற்ற நின் வல்வரவு வாழ்வார்க்கு உரை, எழுதுங்கால் கோல்கானா கண்ணைய போல் கொண்கண் பழிகானேன் கண்டவிடத்து. இது என்ன குறள்? இப்போ மை தீட்டுகிற பொழுது கோல் இங்க போகுது, ஆனா கோலை அந்த கண் பார்ப்பதில்லை. தூரத்தில் இருக்கிற போது தெரிகிறது கோல் எது என்று. கிட்டே வந்த பிறகு அந்த கோல் மறைந்து விடுகிறது. நீயும் அப்படித்தாண்டா, நீயும் எழுது கோல் தான். தூரத்தில் இருக்கிற போது பழி தெரிகிறது, பக்கத்தில் வந்தால் அந்த பழி அற்று போகிறது. நீ கோல், நான் கண்ணுக்கு வைதிட்டுகிற அஞ்சன கோல் தான் என் காதலனும் என் கணவனும். என்ன இதெல்லாம் நான் உலக இலக்கியங்களை தேடி தேடி படித்திருக்கிறேன். ஆந்திர நாட்டு அகநானூறுன்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஆந்திர நாட்டினுடைய தெலுங்கினுடைய காதல் கவிதைகள் மொத்த கூட்டி கிடக்கு. காளிதாசன் படிச்சிருக்கோம், அந்த ஷெல்லி பைரன் எல்லாம் படிச்சிருக்கோம். நுட்பங்கள் இருக்கு, இவ்வளவு செப்பங்கள் இல்லை. 100% பொருந்தி போகிற ஓமைகள், முற்று ஓமை என்று சொல்லக்கூடிய ஓமைகள். வள்ளுவர் எவ்வளவு பெரிய காதலன்! நான் கடைசியா இதை சொல்லி முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். திருவள்ளுவருடைய காமத்துப்பாலை படித்து கரைந்த பிறகு, திளைத்த பிறகு, நெகிழ்ந்த பிறகு, மகிழ்ந்த பிறகு, அதை பல்வேறு வார்த்தைகளால் புகழ்ந்த பிறகு எனக்கு தோன்றிய ஒரே ஒரு சிந்தனை தான் உண்டு. ஏ வள்ளுவ பெருமானே, நீ ஒரு காவியம் எழுதாமல் கடந்து போய்விட்டாயே. நீ மட்டும் ஒரு பெரிய காவியத்தை, ஒரு நாட்டை முன்னிலைப்படுத்திய காவியத்தை, காதலை முன்னிலைப்படுத்திய காவியத்தை, அல்லது அறத்தை முன்னிலைப்படுத்திய ஒரு காவியத்தை நீ எழுதியிருந்தால் எவ்வளவு செம்மையாக இருந்திருக்கும். கம்பன் காணாமல் போயிருப்பான்.
கம்பன் என்று ஒருவன் தோன்றட்டும் என்று வள்ளுவர் அந்த வெற்றிடத்தை விட்டு போய்விட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. வாழ்க வள்ளுவர். ரொம்ப நன்றி உங்களுக்கு. நீங்க நல்ல கேள்விகள் கேட்டீர்கள், என்னை தோண்டி விட்டீர்கள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நானும் உங்களை தாங்கி கொண்டிருந்தேன். மிக்க மகிழ்ச்சி. அந்திமழை வாசகர்களுக்கு மீண்டும் என் நன்றி. இந்த பேட்டி எனக்கு நிறைவாக வந்திருப்பதாக நான் கருதுகிறேன். இன்னும் என்னுடைய ஆதங்கங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த ஆதங்கங்களை எல்லாம் சமூகம் நிறைவு செய்துவிட்டால் அப்போதுதான் இன்னும் இந்த தமிழுக்கு கிடைத்த பேறு என்று நான் கருதுவேன். எழுதுவது என்பது கேளிக்கைக்கல்ல, வேடிக்கைக்கல்ல. எழுதுவதெல்லாம் செயலாக வேண்டும். எழுதுகிற பலன் இந்த சமூகத்துக்கு சென்று சேர வேண்டும் என்று எழுதுகிறோம். இந்த திருக்குறள் வள்ளுவர் உரை, வைரமுத்து உரை பரவுவதனால் தமிழ் பரவ வேண்டும், மொழி பரவ வேண்டும். எங்கள் இளைய திருக்கூட்டம் தமிழை வாய் நிறைய சொல்லி சொல்லி மணக்க வேண்டும். ஆசிரிய பெருமக்கள் பள்ளிகளில் இதை வாசித்து வாசித்து காட்ட வேண்டும். வாசித்து காட்டுகிற போதே பிள்ளைகளை யோசிக்க செய்ய வேண்டும், அவர்களை பேசச் செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தமிழாசிரியர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், பள்ளி இறுதி வகுப்புக்குள் ஒரு மாணவன் எத்தனை குறள் சொன்னான் என்பது முக்கியமல்ல, எத்தனை குறளை திருப்பி சொன்னான் என்பது முக்கியமல்ல. உங்களால் முடிந்தால் அவனை புதிதாக ஒரு குறள் எழுத வையுங்கள். ஒரு குறள் வெண்பா எழுத சொல்லுங்க. ஒரு 5 வெண்பா எழுதட்டும். அதை திருத்தி கொடுங்க, அதை செம்மை செய்து கொடுங்க. அந்த படைப்பாற்றலை ஊக்குவிக்கிற போதுதான் மொழி தன்னுடைய முழு ஆளுமையை சமூகத்தின் மீது செலுத்துகிறது. வணக்கம்.